அண்ட் உங்களுக்கு 2D டைமென்ஷன்ல என்னென்ன பண்றது, அப்புறமா ஃபில்லட் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ கிரிட் ஆன் பண்ணிப்போம். கிரிட் ஆன் பண்ணிட்டு வில் கோ ஃபார் த டாப். ஓகேயா. ஸோ உங்களுக்கு மேஜரா வந்து என்ன தேவைப்படும்னா சர்க்கிளா. ப்ரோ ஆக்சுவலி கொஞ்சம் சாட் பாக்ஸ் கொஞ்சம் செக் பண்ணுங்க ப்ரோ, அதுலயும் கொஞ்சம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஓகே என்னென்ன வேணும்? எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபில்லட்ஸ், கர்வ் ஃபில்லட். கர்வ் ஃபில்லட் யூஸ் பண்ண மாட்டோம் ஆக்சுவலா. கர்வ் ஃபில்லட் வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது இருக்காதது காரணம் என்னன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி கொண்டு வர முடியாது. ஸோ அதனால கர்வ் ஃபில்லட்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பேசிக்கா உங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான், அதாவது ரொம்ப ஹை எக்ஸ்பர்ட்ல இருக்கவங்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறமா ஹவு டு இன்டர் கனெக்ட் ஃப்ளோ இந்த ஃபில்லட். ஓகே, அதாவது கண்டினியூட்டிஸ் பத்தி கேட்குறீங்க கரெக்டா. ஸோ கண்டினியூட்டி பற்றி பார்ப்போம், அப்புறமா கர்வ் ஃபில்லட்ஸும் பார்ப்போம் எப்படி ஃபில்லட் பண்ணுறதுன்ட்டு. அண்ட் ஓகே ஃபில்லட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே அப்புறம் இன்னொரு டவுட் வருது. நிர்மல் அவருக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. அவர் என்ன சொல்ற, ஒரு லைன் ஒன்று போட்டு ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட்டை மட்டும் 360 டிகிரி சும்மா ரொட்டேட் பண்ண முடியுமா, அதாவது மூவ் பண்றது, அந்த ஒரே ஒரு எண்ட் பாயிண்ட் மட்டும். லைன் போட்டாச்சுப்பா, இதுல உங்களுக்கு என்ன பண்ணும் இப்போ ஒரே நிமிஷம். ஒரு எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரோ, ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த ஒரு எண்ட் பாயிண்டா. ஃபர்ஸ்ட் ஹல் இது ஆன் பண்ணிக்கோங்க. ஹல் ஆன் பண்ணாதான் உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரியும். ஸோ இப்போ இந்த சிவியை பிடிச்சி நான் மூவ் கொடுத்தா அந்த ஒரு சிவி மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேயா. ஓகே இப்போ வந்து இது ஒரு பாயிண்ட்டை லாக் பண்ணிட்டு இதை 360 உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும்னா you have to select all the curves and go with move on. ஆனா மூவ் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட் தான் மூவ் ஆகும். இது வந்து கர்வுக்கு ஏத்த மாதிரி தான் மூவ் ஆகும். இது உங்களுக்கு ரொட்டேட் பண்ணணும். ஓகே, சோ நீங்க வந்து இந்த இபி கர்வ் அதாவது சிவி கர்வ் வச்சு போட்டுருக்கீங்க. ஆமா, சிவி தான் போடுவோம். அதாவது பேசிக் ஒரு லைன் பா, இது லைன் போட்டுட்டு நீ டிகிரிஸ் ஆன் பண்ணுவ. இங்க டிகிரி 3 டிகிரி இருக்கும், மேக்ஸிமம் மினிமம் 3 டிகிரிஸ் வச்சு பண்ணுவோம். ஸோ அப்பதான் வந்து உன்னால வந்து அந்த கர்வோட பெண்டிங் எல்லாமே கொண்டு வர முடியும். ஓகேயா. ஓகே, இல்ல ஆக்சுவலி நாங்க கேபிடி பாக்ஸ் லைன்ல இருந்து நீங்க அந்த இது அதுதான் பா கீபா, அதுதான் கீபாண்ட் பாக்ஸ் தான். இதான சொல்ற. அந்த லைன்னா அதுல டிகிரி அதுதான் நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன் லைன். சாரி. ஓகே, ஸோ அந்த லைன் வந்து நீ எடுத்து போட்டு இதுல வந்து நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் செட்டிங்ஸ்ல வந்து எனக்கு மினிமம் வந்து டிகிரிங்க நான் செட் பண்ணிருக்கேன். ஓகேயா. ஸோ இங்க டிகிரி 3 இருக்கானா, மேக்ஸிமம் மினிமம் 3 செட் பண்ணுவேன். 3 செட் பண்ணிட்டு அப்புறமா அந்த டிகிரிஸ் வச்சு தான் நான் மூவ் பண்ணுவேன். ஒய் ப்ரோ 3 டிகிரி? எனக்கு கர்வ் நான் கர்வ் பண்றதுக்கு எனக்கு அந்த சம்டைம்ஸ் ஃபில்லட் மாதிரி லுக் கொண்டு வரணும்னா நான் அப்ப அது யூஸ் பண்ணிப்பேன். இந்த கர்வ் ஷேப் இருக்கா, ஸோ இது கொண்டு வரதுக்கு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து கோம்னு ஒன்று இருக்கும். ஸோ கோம் இது வந்து என்னன்னா இந்த கர்வேச்சர் கோம்னு. ஸோ இந்த கோம் வந்து யூனிஃபார்மா போகணும், ஒரு இடத்துல அதிகமா ஒரு இடத்துல கம்மியா அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன், இந்த இது வச்சு மூவ் பண்ணி நான் செக் பண்ணிப்பேன். புரியுதா. எதுப்பா இந்த கோமா? ஆமா ஆமா, இது வந்து உங்களுக்கு எங்க இருக்கும்னா லொகேட்டாஸ்ல. ஸோ லொகேட்டாஸ்ல கர்வேச்சர் கோம் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பேசிக்ஸ் எல்லாமே லான் ஆயிருக்கும். ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு ஸோ இதை டெலீட் பண்ணணும்னா எல் கொடுத்தீங்கன்னா லொகேட்டார் டெலீட் நான் கொடுத்த ப்ரிஃபரன்சஸ்ல இருக்கும். ஸோ இதை வந்து நான் புரியல, அந்த ஷார்ட்கட் ப்ரிஃபரன்ஸ் இன்னும் சென்ட் பண்ணல. ஓகே, நான் அதை அனுப்புறேன். இன்னைக்கு நான் அதை ஆக்சுவலாக ரெடி பண்ணிட்டேன், அதை அனுப்ப மறந்துருக்கேன். நான் அதை அனுப்புறேன் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ கர்வேச்சர் கோம் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ ஸ்க்ரோலர் யூஸ் பண்ணி ஸ்க்ரோலரை ஹோல்ட் பண்ணி நீ வந்து அந்த கர்வேச்சர் கோமோட இதை வந்து திக்னஸ் டிசைன் பண்ணலாம். ஓகேயா. அதாவது லைன்ஸ் நிறைய வேணுமா கம்மியா வேணுமான்றது நீ அதில் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு கர்வேச்சர் கோமை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோம்ஸ் வந்து உனக்கு கரெக்டா அதாவது யூனிஃபார்மா இருக்கா இல்ல எப்படி இருக்குன்ற மாதிரி நீ பாருங்க. ஸோ இந்த சைடு எப்படி இருக்கக்கூடாது, உன் கர்வேச்சர் கோம் எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி ரொம்ப இதெல்லாம் இருக்கக்கூடாது, ஷார்ப்பா இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாம முக்கியமா வந்து இந்த எஸ் மாதிரி எல்லாம் போகவே கூடாது. புரியுதுங்களா. இந்த எஸ் மாதிரி கர்வேச்சர் கோம் போகவே கூடாது. ஓகே ஓகே.
ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கர்வேச்சர் கோம் வந்து செட் பண்ணும்போது இது வரும். ஓகேங்களா. ப்ரோ ரெக்கார்ட் பண்றீங்க இத? பண்றேன். ஓகே. சரியா. இந்த லைன் இது வந்து கர்வேச்சர் கோம்காக நம்ம செட் பண்றது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ட்ரிம் பண்ணணும்னா லைன் இருக்கு, இந்த லைன் இருக்கு. இப்போ வந்து இங்க ஒரு லைன் இருக்கு, இங்க ஒரு லைன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது செட் போட்டுட்டு ஸோ ட்ரிம் ஆப்ஷன் whether we can make default degree value in all shape. எல்லாம் default degree எல்லாத்துலயும் வைக்கும். ஸோ டிஃபால்ட் டிகிரி வந்து நீங்க எல்லாத்துக்கும் லைன்ஸ் எல்லாத்துக்கும் பண்றது வந்து யூனிஃபார்மா 3ன்னு வச்சு பண்ணும்போது தான் சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க இது பண்ணுவீங்களா, இந்த கீ இது இருக்குல்ல, கீ பாயிண்ட்ஸ் இது. ஸோ கீ பாயிண்ட்ஸ்ல நீங்க வரையும் போது கீ பாயிண்ட் பாக்ஸ்ல வந்து சர்க்கிள்லாம் போடும்போது போடுறீங்களா இந்த சர்க்கிள். இப்போ இந்த சர்க்கிள் வந்து பாத்தீங்கன்னா 6 டிகிரி ஸ்வாம்ப் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், சர்க்கிளா இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் வந்து வீல் இந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் இந்த டிகிரி இதுக்காக பண்ணுவேன். இதுல ஸ்வாம்ப் அதிகமா இருக்குன்னா இதுல ஸ்வாம்ப் பண்ணி 1ன்னு வச்சீங்கன்னா உங்களோட ஹல் இருக்குல்ல, அதாவது உங்களோட சிவிஸ் அண்ட் ஹல்ஸ். ஸோ இந்த சிவிஸ் அண்ட் ஹல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களால வந்து அந்த கண்டினியூ இதுக்கு கொண்டு வரதுக்காக தான் 16 இங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ தெரிஞ்சுச்சா இந்த 16. ஸோ இதுக்காக தான் அந்த 16, அதாவது லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா ஸ்வாம்ப் வந்து என்னன்னா நான் சர்ஃபேஸ்ல காமிச்சல ஒரு பிளெயின் சர்ஃபேஸ். இப்போ காட்டுற பாருங்க, இதை டெலீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள், ஸோ லைன்ல போடுவோம் ரெக்டாங்கிள். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ஸ்கொயர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயருக்கு பேசிக்காக சொன்னபடி 4 பாயிண்ட்ஸ் தேவை. போட்டுட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டாம்ப் இந்த பேசிக்காக 9 வச்சுருந்தேன். ஸோ இதை நான் கிளியர் பண்ணிவிட்டு 1ல் வச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சர்ஃபேஸ் போட்டேன். ஓகேங்களா. ஸோ இந்த சர்ஃபேஸை இப்போ நான் ஸ்வாம்ப் வந்து மேக் இட் இன்டு 2. ஓகேங்களா. ஸோ இப்போ 2ன்னு நான் வச்சேன்னா நடுவில் இன்பிட்வீனா ஒரு லைன் தெரியுதுல்ல. ஸோ இந்த லைனோட ரீசன் காரணம் என்னன்னா இட் இஸ் ஆக்டிங் லைக் 2 டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக இது மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது ஜென்ரலாக இருக்கிறது காரணம் என்னன்னா நீங்கள் இன்னொரு இதோட கண்டினியூட்டி வரும்போது இது ஒரு எண்ட் பாயிண்ட்டாக உங்களை ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது இன்னொரு எண்ட் பாயிண்ட் மாதிரி ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து ரொம்ப வந்து ஈவனாக இருக்காது. ஒரு மாதிரி இன்பிட்வீன்ல ஒரு பிரேக் வர மாதிரி தெரியும். இதை நான் உங்களுக்கு மாடல் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா அப்பதான் புரியும். ஏன்னா மாடல்ல வந்து சம்டைம்ஸ் ஸ்வாம்ப் வச்சு நீங்க பண்ணும்போது இதை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ இதை ஸ்பிளிட் பண்றதுக்கு வில் பி யூசிங் டிட்டாச்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ டிட்டாச் பண்ணீங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டுத்தையும் இப்போ நான் இது டிட்டாச் வந்து சும்மா அப்படியே லெஃப்ட் கிளிக் பண்ணி இது பண்ணா மூவ் ஆயிட்டு இருக்கும். பட் எனக்கு இந்த ஸ்வாம்போட எனக்கு வந்து லிங்க் ஆகணும்னா நான் வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணா எனக்கு அந்த ஸ்வாம்போட இதாகும். அப்புறம் நான் ஸ்பேஸ் பார் கொடுத்தா கட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனா ஸ்பிளிட் ஆகும். அதாவது இது ஒரு சர்ஃபேஸ் ஸ்கொயர் பேட்ச் நம்பரு, இது வந்து ஸ்கொயர். ஓகேங்களா. அதாவது இது மேஜர் ஸ்கொயர் 1, இது ஸ்கொயர் 2, ரெண்டா ஸ்பிளிட் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ 3x3ன்ற மாதிரி உங்களுக்கு இது வந்துடும். ஸோ கர்வ்ஸ்லயும் நம்ம கட் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரிம் பண்ணி செக்ஷன் பண்ணிக்கலாம். அந்த அந்த ஒரு கான்செப்டாக தான் நம்ம ஸ்வாம்ப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ ட்ரிம் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ட்ரிம்ல வந்து எப்படி பண்றதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரிம் பண்ணும்போது என்னன்னா எங்க ஆப்ஷன், அதாவது நான் வந்து இங்க தனியா எனக்குன்னு ஒரு பேனல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு இங்க ட்ரிம் என்னென்னலாம் எது வேணும்னு நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஆனா உங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியணும்னா கர்வ் எடிட்ல போங்க. இங்க டூப்ளிகேட் இருக்கா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதுல டூப்ளிகேட் இருக்கும். ஸோ இது ஃபில்லட் ரன் பண்றது, அதாவது நீங்க கேட்ட அந்த கர்வ் ஃபில்லட் ரன் பண்றது. ஓகேங்களா. இது பாத்தீங்கன்னா பிரேக் பண்றதுக்கு இருக்கும். இதுல வந்து ஸ்ட்ரெச் பண்ற கமெண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு கர்வ் எடிட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு டூல் தேவைன்னா நீங்க கர்வ் எடிட் ஆப்ஷனுக்கு தான் போகணும். ஓகேங்களா.
ஸோ கர்வ் எடிட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்வ்க்கு எடிட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு ட்ரிம் இது. ஸோ ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கர்வ் செக்ஷன். ஸோ அதாவது ட்ரிம் பண்ணுமா, செக்மெண்ட்டா, ஸ்லைஸா. ஸோ செக்மெண்ட்னா ஸ்ப்ளிட் பண்ணும், ஸ்லைஸ்னா கட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இது ஜாமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணணுமா, கொடுக்கணுமா, இல்லை ஜென்ரலாக வச்சுக்கோங்க. செக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ட்ரிம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ட்ரிம் போயிட்டு ஓகே கொடுத்து நான் இதை கிளிக் பண்ணேன்னா இந்த ஆரோ மார்க் வருது இல்லை. ஸோ இந்த ஆரோ மார்க் அதாவது இப்போ நான் ஒரு லைன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன் செலக்ட் பண்ணி நான் என்டர் கொடுத்துட்டேன்னா ஸோ இந்த லைனுக்கு நான் அதாவது இந்த சைடு. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த சைடு டிலீட் ஆயிரும், இதை கிளிக் பண்ணனா இந்த சைடு இருக்கிறது டிலீட் ஆயிரும். ஸோ அதாவது கீப் திஸ் சைடுன்ற மாதிரி இருக்கும். நீங்க செலக்ட் பண்ணும் போது அதை நீங்க டிசைன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு இது டிலீட் ஆயிரும், இதை கிளிக் பண்ணனா எனக்கு இது டிலீட் ஆயிரும். ட்ரிம் ஆயிடுச்சா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் பேசிக்கா ட்ரிம்னு நம்ம யூஸ் பண்றது. இப்போ இது கிளிக் பண்ணனா சேம் இந்த லைன் வந்திருக்கா, இல்லை எனக்கு தேவையில்லைன்னா பிக் நத்திங் கொடுத்துட்டு எனக்கு இந்த பக்கம் கொடுங்க. கொடுத்துட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த லைன் கிளிக் பண்ணால் இந்த லைன் டிலீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ட்ரிம். ஸோ நீங்கள் ட்ரிம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும், இல்லை உங்களுக்கு கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி ஏதாச்சும் சொன்னோம்னா கீ பாக்ஸ் போங்க, போயிட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஸோ சர்க்கிள் போட்டு எனக்கு வந்து ஒரு லைன். ஸோ சென்டர் அண்ட் திஸ். ஓகேங்களா? கிரிட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸோ என்கிட்ட இப்போ வந்து ஒரு சர்க்கிள் லைன் இருக்கு. ஸோ I'm gonna select this curve, edit, fill. இதில் தேடுறது ஒரு கஷ்டமாக இருக்கும். இதை எடுத்து வச்சதான் நேற்று தான் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ எடிட், உங்களுக்கு இது வரைக்கும் பண்ணது புரிஞ்சிருந்ததா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, நீங்க வந்து ஆக்சுவலி அந்த கர்வேச்சர் லைன்ஸ் போட்டீங்களா ப்ரோ? கர்வேச்சர் டூல் சிவி ப்ரோ. எதுப்பா? எந்த சிவி டூல்? இல்ல நீங்க நார்மல் நீங்க கர்வ் யூஸ் பண்ணும்போது கர்வேச்சர் சிவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்களா? கர்வேச்சர் டூலா? எதுக்கு கிளியரா புரியலையே. கர்வேச்சர் டூல்னா எதுக்கு? அதாவது இல்ல நீங்க வந்து இந்த கர்வ்ஸ் டேப் கிட்ட போங்க. ஓகே, கர்வ்ஸ். அது சிவி கர்வ். ஆமா. அதை நீங்க யூஸ் பண்ணும்போது 2 லைன் போட்டதுக்கு அப்புறம் வந்து அப்புறம் நீங்க இங்க டிகிரி சேஞ்ச் பண்றீங்க. பை டிஃபால்ட்டாவே இங்க டிகிரி 3 இருக்காதா? அது நீங்க ப்ரிஃபரன்சஸ்ல போயிட்டு யூசர் ப்ரிஃபரன்சஸ் ஆப்ஷன்ஸ்ல இங்க உள்ள போய் நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. தெரியுதா? லொகேட்டர்ஸ் இதெல்லாம் இருக்கா? பாருங்க, ப்ரிஃபரன்சஸ், ஜெனரல் ப்ரிஃபரன்சஸ், இது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அது நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். ஓ சரி. ஒரே நிமிஷம். நான் தனியா சொல்றேன். ஓகே ஸ்ரீராம், அது நான் தனியா சொல்றேன். அது உள்ள போய் மாத்தணும். அது உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி பண்ணும். ஏன்னா அங்க இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஹாட் கீஸ் செட் பண்ணணும். ஸோ ஹாட் கீஸ் செட் பண்ணதுக்கு அப்புறமா நான் லிஸ்ட் கொடுக்குறாரு. அது கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அந்த பேசிக்கா இருக்கிற எல்லாம் ஓவரால் இதுன்னு அப்படின்னு சொல்றேன். இப்போ லைன் நீ கேட்கறது வந்து அந்த லைன் டபுள் கிளிக் பண்ணா இங்க டிகிரி இருக்குல்ல, இதுதானே கேட்கறேன்.
ஆமா என்னோட டிஃபால்ட்டா உங்களுக்கு 1 இருக்கும், நான் 3 செட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். ஓ சரி. இந்த நீங்க டிகிரியோட ப்ரிஃபரன்சஸ் கேக்குறீங்களா? நான் வந்து ஹாட்கீயோட ப்ரிஃபரன்சஸ் கேட்டீங்கன்னா நான் இந்த ப்ரிஃபரன்சஸ் இதுக்குள்ள போறேன். இல்ல இந்த லைன் டிரா பண்ணும்போது டிஃபால்ட்டா டிரா பண்ணுவீங்க. டிஃபால்ட்டா டிரா பண்ணனும்னா நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க உங்களுக்கு எத்தனை டிகிரி வேணுமோ நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்துரும். ஒரு சர்க்கிள் கூட நான் 6 ஸ்வாம்ப் வச்சிருக்கேன். ஸோ 6 டிகிரி 1 ஸ்வாம்ப்னு வச்சிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த டிகிரி ரேடியஸ் வரதுக்கு என்ன ஸ்வாம்ப் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அது வரும். ஓகேயா? ஸோ அதனால தான் உங்களுக்கு அது பண்ணுறது. ஸோ இது போட்டு முடிச்சுட்டு ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எடிட்டு, டூப்ளிகேட்டு, ஆப்ஜெக்ட். அதாவது நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள இருக்கிற செட்டிங்க்கு டைரக்டா அது அப்படியே போயிடும். சரிங்களா? ஆனா வந்து அப்படி பண்ணக்கூடாது. ஸோ டைரக்டா எடிட், டூப்ளிகேட், அப்புறம் இந்த பாக்ஸ் இருக்கா, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்டோட இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட் தான் நான் பண்ண போறேன். ஸோ இது என்னன்னா ஐ ஹவ் பிளேஸ்ட் டிகிரிஸ் முதல்ல பார்த்துக்கணும். ஸோ டிகிரி பார்த்துக்கணும். இதுக்கு என்ன டிகிரின்னா ஒய் அண்ட் எக்ஸ் இந்த கார்னர் இருக்கா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒய் அண்ட் எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஒய் அண்ட் எக்ஸுக்கு தான் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் தான் நம்ம ரொட்டேட் பண்ண வேண்டிய இது. ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க, எடிட், ஆப்ஜெக்ட் போயிட்டீங்கன்னா ரொட்டேட் இருக்கா? ஸோ ரொட்டேட் வந்து எக்ஸ் ஒய் ஜெட். ஸோ எக்ஸ் எனக்கு எக்ஸுக்கு வந்து எத்தனை வேணும், ஒரு 10 டிகிரி மாதிரி கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு ரொட்டேட்டு ஓகேங்களா கொடுத்துட்டு ஓகே கொடுத்தனா 10 டிகிரி. ஓ நான் டாப் வியூல இருக்கேன். ஸோ இப்படி ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ எக்ஸுக்கு இந்த சைடு ரொட்டேட் ஆயிருக்கு. ஸோ அப்போனா நான் ஒய்க்கு தான் ரொட்டேட் பண்ணணும். ஃபைல், டூப்ளிகேட், ஆப்ஜெக்ட், go for y, then go object. angle மாத்திருக்கா, rotate degree of அது வருது. So duplicate, object, இருக்கீங்களா? இருக்கும் ப்ரோ. இல்ல திடீர்னு லாக் ஆகுது, அதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஜெட்டுக்கு. ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் தான் மூவ் பண்ணணும். ஏன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நாங்கள் இதில் அரே, ரொட்டேட் இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டோம். தேவைன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுருவோம். ஸோ ரொட்டேட் என்ன மாதிரி இது வேணும், ஸோ எல்லாமே 10 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதான் 0 0 மூவ் தான் 10 டிகிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி தான் மூவ் பண்ணோம்னா இது பண்ண தேவையில்ல. இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் எத்தனை வேணும்ன்ட்டு. 10 மாற்றி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ எடிட், டூப்ளிகேட், ஆப்ஜெக்ட் அண்ட் இது முக்கியமா இது சொல்ல மறந்துட்டேன், நான் அதை பார்க்கவே இல்லை. ஸோ இந்த லைனை நீங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த லைனோட வந்து செட் பிவட் வந்து பிவட்டை வந்து இந்த இதுல வச்சுக்கோங்க. எண்டில் சென்டர்ல செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுல இருந்து ஆக்சஸ்ல இருந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அது நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட திருப்பி கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. புரியலப்பா என்னாச்சு? இல்ல ஸ்பீடா பண்ணிட்டீங்க அந்த பிவட் எப்படி? இல்லை ஏன்னா எனக்கு திடீர்னு லாக் ஆச்சு, அதனால தான் கேட்டேன். ஸோ இப்போ அந்த கர்வை நான் செலக்ட் பண்றேன்னா இங்க பிவட் நான் சென்டர்ல செட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நான் ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ணோன்னா இதில் போயிட்டு ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ வேணும் இதெல்லாம் மூவ் பண்ணணும்னா இதில் 0 மூவ் பண்ணிப்போம். ஓகேங்களா? நம்பர் எத்தனை வேணும் 20 கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா வந்துடும். முடிஞ்சிச்சா? டவுட் இருக்கா? ப்ரோ அந்த பிவட் எப்படி செட் பண்ணீங்க? எப்படி ப்ரோ அது? பிவட் வந்து கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் பட்டன் போனீங்கன்னா உங்களுக்கு செட் பிவட்னு இருக்கும். சென்டர் பிவட், செட் பிவட். ஓகேங்களா? செட் பிவட்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இருக்கிற செலக்ட் பண்ண லைனை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அந்த லைன்ல தான் அந்த பிவட் மூவ் ஆகும். சரியா? அந்த லைனோட கார்னர்ல நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கர்வை நான் செலக்ட் பண்ணுறேன், எடிட் போகிறேன், டூப்ளிகேட் போகிறேன், ஆப்ஜெக்ட் போகிறேன். எனக்கு எவ்வளோ வேணுன்றது ஒரு 30ன்ற மாதிரி போட்டுட்டு எனக்கு செலக்ட் கோ. முடிஞ்சிச்சா? ஸோ அப்போனா இன்னும் கொஞ்சம் வரலன்னா கூட ஐ கேன் டெலீட்டில் நீங்கள் அதை திரும்பி அப்படியே இன்னும் ஒரு 5, 4 அப்படியே ஆட் பண்ணிட்டு போகலாம். டூப்ளிகேட் இது ஆட் மேக் இட் இன்டு 35, 36. ஓகேயா? கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா? இதில் இப்படி போட்டுட்டு கிரிட்ஜ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ ட்ரிம் பண்ணோம்னா ஐ வில் செலக்ட் ஆல் த லைன்ஸ் பண்ணிட்டு இதை அன்செலக்ட் பண்ணிடலாம். பண்ணிட்டு கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணி, அதாவது இங்கே உள்ள நான் செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு ஐ வில் சே ஒன் ஈஸி வே. ஸோ ட்ரிம்மு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ட்ரு கொடுத்துட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட வேண்டிய வீல் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வீல்ஸ் போட்டுடலாம். உங்களுக்கு தேவையான, அதாவது நீங்கள் கேட்ட அந்த சைக்கிள் வீல் 2Dல போடுறது. ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஹலோ, ஏதாவது டவுட் இருக்காப்பா? மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இல்ல ப்ரோ இல்ல. ஓகேயா? ஸோ உங்களுக்கு வீல் ஈஸியாக போடுற ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட்ல ஒரு வீல் போட்டீங்க, எனக்கு இதே பேக்ல வீல் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, பிக்னு கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி, கண்ட்ரோல் வி, அப்புறமா வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் பாஸ் கொடுத்து மூவ். ஸோ ஸ்க்ரோலர் ரிப்ளேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மூவ் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, இதோட கர்வ் இருக்கா, இந்த கர்வை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ கேன் கோ ஃபார் கண்ட்ரோல் ஷிஃப்ட், கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் மிடில் பட்டன் ஸ்க்ரோலர் கொடுத்தீங்கன்னா ஸ்கேலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணீங்கன்னா இப்போ லெஃப்ட் கிளிக் யூஸ் பண்ணி யூ கேன் மேக் இட் பிகர். ஓகேங்களா? ஸோ பெருசு பண்ணிட்டு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் பெருசு பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அது மறுபடியும் அது மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெருசாயிரும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா அகெயின் எனக்கு வந்து ட்ரிம் பண்ணோம்னா சேம் ட்ரிம் ஆப்ஷன் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் செலக்ட் செலக்ட். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு ட்ரிம் முடிஞ்சிச்சு. என்ன டவுட் இருக்கா? ஸோ பேக் சைட்லயும் நீங்க வீல் மாதிரி போட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? இல்ல ப்ரோ. ஈஸியா வீல் போடுற அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சாப்பா? ஓகே. வேற என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க? அவரு சர்ஃபேஸ் கண்டினியூட்டி பத்தி கேட்டார்ல. ஸோ கண்டினியூட்டி பத்தி பார்க்கணும்னா நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிட்டு கிரிட் ஆன் பண்ணிப்போம். அவர் நம்ம கியூபே பார்ப்போமா, இல்ல வேற ஏதாச்சும் பார்ப்போமா? அவர் என்ன சொல்றாரு ஷாம்? உங்களுக்கு அதே இல்ல ப்ரோ, ஆக்சுவலி அவருக்கு கரண்ட் கட் ஆகி அவர் வெளில போயிட்டாரு ப்ரோ. ஓகே சரி, ஓகே. நான் அவர்கிட்ட வந்து கண்டினியூட்டிக்கு இது எடுக்கிறேன், மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன், அவர் அதில் பார்த்துக்க சொல்லுங்க. சரிங்களா?
ஸோ இதில் வந்து நம்ம சேம் ப்ரிமிட்டிவ்ஸ் போயிட்டு இதில் நான் கியூப் எடுத்துக்கிறேன். ஸோ கியூப் எடுத்துட்டு கியூபை செட் பண்ணிவிட்டு ஐசோமெட்ரிக் வியூவில் போகிறேன். ஸோ கிரிட்டையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த கிரிட். ஓகேங்களா? கிரிட் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ ஃபில்லட் எப்படி ரன் பண்ணணும்னு அவர் கேட்டார். ஸோ ஃபில்லட் வந்து இங்கே வந்து சர்ஃபேட் ஃபில்லட்னு இருக்கும். ஓகேங்களா? ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி ஃபில்லட்டு, சர்ஃபேஸ் ஃபில்லட்டு, சிமெட்ரி ஃபில்லட். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இந்த டைலாக் பாக்ஸ் சிமெட்ரி ஃபில்லட். நம்ம அது யூஸ் பண்ண மாட்டோம், சர்ஃபேஸ் ஃபில்லட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ சர்ஃபேஸ் ஃபில்லட் போயிட்டு ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் வந்து ரேடியஸ். ஸோ இது உங்களுக்கு ரேடியஸாக வேணுமா இல்லை கார்டாக வேணுமான்றது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? செகண்ட் வந்து டைப் G2 டைப்பா, G1 டைப்பா, அதாவது கர்வேச்சர் வேணுமா இல்லை வந்து டான்ஜென்டிக்கல் வேணுமா இல்லை சர்க்குலர் இது ஃபார்ம் பண்ணுமா இல்லை ஜஸ்ட் ஸ்டாம்பர் மாதிரி ஃபார்ம் பண்ணுமா, அது மாதிரி பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம வந்து G2 கர்வேச்சர் தான் வைப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து போத் சைட் கர்வேச்சர், ரெண்டு சைடும் இருக்கணும். ஸோ ஸ்பெசிஃபிக் சென்டர் ரேடியஸ் அதுதான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இல்லை டான்ஜென்டிக்கல் ஆஃப் செட் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் சிச்சுவேஷன்ஸ் என்ன மாதிரி வேணுன்றது மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் ஃபேக்டர் பற்றி நான் லாஸ்ட் கிளாஸே சொன்னேன். ஸோ எப்படி மூவ் பண்ணால் யூனிஃபார்மாக சிவிஸ் ஹல் எல்லாம் மூவ் ஆகிறதுக்கான இது. ஸோ இது வந்து என்னன்னா ஃப்ளோ கண்ட்ரோல். அதாவது ஸ்டார்டிங் வந்து அலைன், அதாவது எட்ஜ் அலைன். இந்த எட்ஜ் ஃபுல்லாக அலைன் ஆயிருக்கு. நம்ம இதில் கேட்கலாம், இதில் எட்ஜ் அலைன் என்னத்துக்கு ப்ரோ நம்ம யூஸ் பண்ணுறோம்? இதில் டேரெக்டாக ஃபில்லட் போட்டால் நார்மலாக ரன் ஆகும். ஓகேங்களா? ஆனால் வந்து எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது சம் ஜார்ஜோ ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா எட்ஜில் போயிட்டு நம்மளுக்கு எட்ஜ் அலைன் பண்ணலன்னா நம்ம வந்து அலைன் பண்ணும்போது எட்ஜ் அலைன் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால வந்து இதுலேயே நம்ம எட்ஜ் அலைன் கொடுத்துட்டா நம்ம அப்போ அலைன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கண்டினியூட்டி செக், இது செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு போட்டு முடிச்சோன்னா என்ன கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த கர்வேச்சர் கோம் நம்ம காமிச்சோம்ல, ஸோ இந்த கர்வேச்சர் கோம் வேணும்னா இதுலேயே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 7 இல்லாமல் செலக்ட் 20 மேலே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இது எனக்கு ரெண்டு சைடு வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தா ஓவர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே -10 இதுவே அதிகமாக இருக்கா? ஸோ -5. ஸோ 5 எட்ஜ் அலைன் பண்ணதுனால இருக்கிற எட்ஜோட இந்த எட்ஜ் இருக்கும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ பண்ணி முடிச்சுட்டு கர்வேச்சரை நம்ம வெளில வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு ஹிஸ்ட்ரி இருக்குது, இந்த சர்ஃபேஸ்க்கு ஹிஸ்ட்ரி இருக்குன்றது எப்படி தெரியும்னா எட்ஜஸ் வந்து க்ரீனாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதில் ஹிஸ்ட்ரி இல்லைன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா இதை செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் கிவ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் ரைட் கிளிக். ஓகேங்களா? இதை வந்து டெலீட் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு. ஓகேங்களா? கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டெலீட் ஆயிடும். இல்லைன்னா ஹெச் கொடுத்தாலே ஹிஸ்ட்ரி டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? லொக்கேட்டாஸ் ஆஃப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு ஹிஸ்ட்ரி இல்லை, இந்த சர்ஃபேஸ்க்கு ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ டிஃபரன்ஸ் தெரியுதா? இது ஒயிட்டாக இருக்கு, இது மேலே கொஞ்சம் க்ரீனாக இருக்கு. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி இருக்கா இல்லைன்றதோட ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் கிளிக் மேலே வந்து கொரி எடிட் இருக்கா, இது போயிட்டு நான் இது கிளிக் பண்ணேன்னா எதுவுமே வராது. ஆனால் இதுவே நான் இதுக்கு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் ஃபில்லட்டோட இது ஓப்பன் ஆகும். கிராஷ் ஆயிடுச்சா? வெரி ஓப்பன். முக்கியமாக ஆட்டோ செக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இல்லைன்னா இப்போ கிராஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே ரேஸ் ஆகிடும். ஸோ கெட் யூஸ் டு இட். ஏன்னா ஆட்டோடெஸ்க் ஏலியாஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடிக்கடி கிராஷ் ஆகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கணும், செக் பாக்ஸ்லாம். ஸோ இதில் ஆட்டோ சேவ் நான் வச்சதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஆட்டோ சேவ் இஸ் நத்திங் பட் கிளிக் ஓவர் திஸ். இங்கே செக் பாயிண்ட் ஒன்று இருக்கா, இந்த செக் பாயிண்ட் உள்ள போயிட்டு ரைட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க ஆட்டோ இது. ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ரிமைண்டர் ஆட்டோ சேவ் எனேபிள் பண்ணிட்டு ஃப்ரீக்வெண்ட் டைமிங் 10 minutes, அதாவது வந்து 10 நிமிஷத்துக்கு நான் வந்து ஆட்டோமேட்டிக் சேவ், அதாவது 10 seconds மாதிரி ஆட்டோ சேவ் வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா டெலீட் ஆயிரும். ஸோ அது வந்து கொஞ்ச நாள் இது இருக்கும். ஸோ இப்போ மேனுவலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எனக்கு இந்த ஸ்டேஜில் போயிட்டு எனக்கு இது பண்ணோன்னா அந்த இது வந்துடும் திரும்பி. இது பார்த்தீங்களா நம்ம அதை சர்க்கிள் போட்டு பண்ணது. இது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்துடலாம்.
இப்போ இது பின்னாடி இருக்கிறது வந்து டெலீட் ஆகல. இந்த ஸ்டேஜை லெஃப்ட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா இங்க எடிட்டர் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் விண்டோவா ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த விண்டோல இருக்கிறது இது, இந்த விண்டோல இருக்கிறது இது. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் வேணும்னா இதை மூவ் பண்ணிக்கலாம் வேணும். ஸோ தட்ஸ் நத்திங் பட் ஸ்டேஜில் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆட்டோ சேவ்ல கிளிக் பண்ணால் எனக்கு இது வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து கிளிக் பண்ணிட்டு இதை நான் லெஃப்ட் கிளிக் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் விட்டீங்கன்னா தான் இது ஓப்பன் ஆகும். இது எனக்கு இந்த ஸ்க்ரீன் வேணும், பட் ஆனால் பின்னாடி இருக்கிறதெல்லாம் ஹைட் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டேஜுக்குள்ள போய் எடிட்டரில் போயிட்டு இங்கே விசிபிள் இருக்கா, இந்த விசிபிள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எரேஸ் ஆகிடும். ரெஃபரன்ஸ் இது மாதிரி இருக்காது. ஸோ அதனால வந்து எடிட்டரில் போயிட்டு தேவையில்லைன்னா இது கிளிக் பண்ணி டெலீட் கொடுத்துட்டீங்கன்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ செக் பாயிண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதாவது இப்போ காலேஜ் ஒர்க்குக்கு நீங்கள் பண்ணுறீங்க, ஸோ தேவையில்லைன்னா விட்டுடலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஆட்டோ சேவ் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு இப்போ லாஸ் ஆன மாதிரி டேட்டா வந்து லாஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து பார்ப்போம். ஸோ இதில் வந்து என்னென்னா நான் இப்போ செட் பண்ணியிருக்கேன் கண்டினியூட்டி ஃப்ளோ. ஸோ அப்போ இந்த சைடும் நான் ஃபில்லட் ரன் பண்ணணும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ வித் சர்ஃபேஸ் ஃபில்லட் this side and this side. ஓகேங்களா? பில்ட் பண்ணிட்டா தென் நெக்ஸ்ட் ஓகேங்களா? டவுட் ஏதாச்சும் இருக்கா? நான் டவுட் இருக்கா? இல்ல. ஸோ இதை நான் போயிட்டு இப்போ வந்து இதை வந்து நான் வந்து இதில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா நீங்கள் உங்கள் வியூவை எப்படி செட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வியூவை வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு ஈக்குவலாக ஈவனாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு லைன் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணி இந்த ஃபில்லட் இருக்கா அந்த ஃபில்லட்டோட எட்ஜில் ஸ்ட்ரைட்டாக ரன் பண்ணி நம்ம அப்படியே டேரெக்டாக மேலே மூவ் பண்ணணும். ஓகேங்களா? மூவ் பண்ணிட்டு ஸோ இதே வந்து ஐ கேன் வந்து காப்பி பேஸ்ட் மூவ் பண்ணிட்டு மூவ் பிவட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து இந்த ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ஸோ நீங்கள் அலைன் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை. பட் ஆனால் இதுவே கீழே கொஞ்சம் அப்படியே கர்வேச்சராக பெண்டாக இருந்ததுன்னா யூ நீட் டு அலைன் இட். அப்போ தான் அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபில்லட் கரெக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ அலைன் கிளிக் பண்ணிட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபில்லட்டை ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். வருதா? ஸோ லைனு செட் ஆகுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன தப்பு பண்ணணும்னா இந்த இதை செட் பண்ணிட்டு ரிவர்ட் பண்ணிடுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இன்புட்டை நான் இதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தேன்னா கரெக்டாக செட் ஆகும். லைன் செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லட். ஓகேங்களா? டிகிரி ஓகே 3 இது பண்ணிட்டு செட் ஆகும். ஸோ இப்போ இதுவே என்னன்னா இந்த லைன் கிளிக் பண்ணிட்டு இந்த இது ஃபில்லட்டுக்கு செட் பண்ணுவோம். ஸோ இதை செட் பண்ணி முடிச்சுட்டு இதை கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஈவனாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஈவனாக இருந்ததுன்னா ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து எடிட் ஆக்சுவலாக அலைன் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு இந்த அலைனை ரிமூவ் பண்ணனா யூ ஹேவ் டு கிளிக் ஆன் ரிவர்ட். ஸோ இந்த ரிவர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த அலைனை எடுத்து விட்டுரும். ஓகேங்களா? ஸோ எடுத்து விட்டதுக்கு அப்புறமா க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வியூவை செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிட்டு சென்டரா செட் பண்ணிட்டு நத்திங் பட் ஐம் கோனா கிவ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ரொஜெக்ட் இந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டு என்டர். அப்புறமா இந்த லைனு அந்த சர்ஃபேஸ் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா ப்ரொஜெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ப்ரொஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்னன்னா இந்த லைன் வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து
முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா பிரைமரி சர்ஃபேஸ் வந்து ட்ரிம் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? செகண்டரி சர்ஃபேஸ் அதாவது இந்த ஃபில்லட்லாம் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ட்ரிம் கன்வெர்ட் பண்ணலாம். ட்ரிம் கன்வெர்ட் இஸ் நத்திங் பட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இங்க ட்ரிம் இருக்குல்ல சர்ஃபேஸ் எடிட்ல, இந்த சர்ஃபேஸ் இல்லை ரைட் கிளிக் பண்ணா ட்ரிம் அன்ட்ரிம் ட்ரிம் கன்வெர்ட் இருக்கும். இந்த ட்ரிம் கன்வெர்ட் கிளிக் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு நான் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா ட்ரிம் கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து காசை ஒழுங்காக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணல, ஸோ அதனால வந்து மறுபடியும் இது பண்ணணும், ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொஜெக்ட் சர்ஃபேஸ் செலக்ட். ஓகேங்களா? ட்ரிம் கன்வெர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சர்ஃபேஸ், இது வந்து ஒரு சர்ஃபேஸ், அதாவது ஃபில்லட் சர்ஃபேஸ். இங்க நேம் தெரியுதா? இந்த ஃபில்லட் சர்ஃபேஸ் இருக்கிறது வந்து ரியல் சர்ஃபேஸ். அதுல இருந்து கன்வெர்ட் பண்ணி இங்க 2 சர்ஃபேஸா வந்திருக்கு. ஓகேங்களா? இது எதுக்குன்னா இப்போ இந்த ஃபில்லட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, காட்டுறேன் பாருங்க. ட்ரிம் பண்ணி இதை வச்சுட்டு கீப்னு இதை கொடுத்துட்டு இதை நம்ம ஹைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஹைட் பண்ணிட்டு இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, இப்போ வந்து நான் ட்ரிம் பண்றேன். ட்ரிம் போயிட்டு இதை கிளிக் பண்ணிட்டு இது பண்ணனா இதை செலக்ட் பண்ணி இந்த சிவிஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவி ஃப்ளோ இங்க வரைக்கும் வருதா? ஸோ இந்த ஃப்ளோ உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா உங்களால வந்து நீங்க மேல போடுற பேட்சை கண்டினியூட்டி ஃப்ளோ கொண்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், பிளஸ் வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டமா தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இதுல வந்து ட்ரிம் கன்வெர்ட்னு பண்ணி அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு எட்ஜ்ல இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த சிவிஸை ட்ரிம் பண்ணி வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக we use the option called trim convert. ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ட்ரிம் கன்வெர்ட் ஆனதுனால அந்த ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி அதுல இருக்கா. ஸோ இதுலயே வந்து நான் இப்போ வந்து மறுபடியும் இதையும் ட்ரிம் கன்வெர்ட் பண்ணி ஓகேங்களா சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த கர்வ்ஸ் ரெண்டுமே தேவை, டெலீட் பண்ணிடுறேன். இப்போ டெலீட் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மேலே வந்து ஃபில்லட் ரன் பண்ணணும். ஸோ அதாவது ஃபில்லட்னா ரவுண்ட் பால் மாதிரி வரும். ஸோ அங்கே ஒன்று ரன் சர்ஃபேஸ் அதாவது ஸ்கின் இந்த இதையும் நான் செலக்ட் பண்ணி ஸ்கின் ரன் பண்ணுறேன். டிஃபால்ட் இருக்கா இதில் வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் இல்லை கனெக்ட் எண்ட். ஸோ இந்த எண்டோ கனெக்ட் ஆயிரும். அதே மாதிரி இதுவும் கனெக்ட் எண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டு அலைன் போயிட்டு இந்த லைன் அதாவது இந்த ஸ்கின்னோட லைனும் இந்த சர்ஃபேஸோட லைனையும் அலைன் பண்ணுறேன். பட் இங்கே பீன் காட்டுதுன்னா இதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் G0 இருக்கா. ஸோ அது வந்து பொசிஷன் கண்டினியூட்டி, இது வந்து டான்ஜென்டிக்கல் கண்டினியூட்டி. நான் சொன்னேன்ல இந்த 3 பாயிண்ட். ஸோ இந்த G2 கண்டினியூட்டி இது பண்ணீங்கன்னா இங்க 3 பாயிண்ட், இந்த சைட்ல 2 பாயிண்ட், இந்த சைட்ல இருக்கிற 2 பாயிண்டோட கண்டினியூட்டி ஃப்ளோ மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது பண்ணிட்டு இந்த சைடு கிளிக் பண்ணிட்டு கண்டினியூட்டி ஃப்ளோ மேட்ச் பண்ணும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த 2 சர்ஃபேஸ் இருக்குல்ல, சர்ஃபேஸோட சிவிஸ் அண்ட் ஹால்ஸை நான் விசிபிள் பண்ணிட்டு ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட் கிளிக் query edit போயிட்டு இந்த எட்ஜை கிளிக் பண்ணா எனக்கு வந்து அந்த அலைனோட ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது திரும்பி எடிட் பண்றதுக்கான ஃபீசிபிலிட்டிஸ் எனக்கு வந்துடும். ஏன்னா நான் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணிட்டு ஸோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கீழே நான் அட்ஜஸ்ட்மெண்ட்ல மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது பண்ணதுக்கு அப்புறமா இந்த சைட் பண்ணோம்னா இங்கே ஆக்டிவ் இருக்கு, இங்கே கிளிக் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி நான் எவ்வளோ வேணுமோ மூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை ஆக்டிவ் பண்ணிட்டு நம்மளால வந்து ஃபுல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டா பண்ணிட்டு கீழே இருக்கு அதாவது சென்டர்ல இருக்கிறத பிடிச்சிருத்தீங்கன்னா மொத்த ரோவே உங்களுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஆனா வந்து எனக்கு வந்து சென்டர்ல இருக்கிறது பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃபுல் ரோவே மூவ் ஆகும். ஆனா வந்து கீழேயோ மேலே இருக்கிறத பிடிச்சி இழுத்தீங்கன்னா வெறும் கீழே இருக்கிறது மட்டும் தான் மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்படியும் அலைன் பண்ணலாம், இல்ல நம்ம இப்படியும் எனக்கு இப்படி பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா இங்க வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து இந்த சிவிஸ் அதாவது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி பிக் சிவி இருக்கா, இந்த சிவியை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் பட்டன் மூவ், அப்புறமா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சிவி அதுல மூவ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிக் சிவி, இந்த சிவியை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் சிவி பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா அந்த ஃப்ளோ வந்து நம்ம எப்படியும் அலைன் பண்ண தான் போறோம். அதுல பண்ணா இந்த கண்டினியூட்டி வந்து இந்த ஹல்லோட ஃப்ளோ வந்து கரெக்டா ஆகாது. நம்மளுக்கு இந்த ஹல்லோட ஃப்ளோவும் முக்கியமா தேவை. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் கிளிக் பிக் சிவி
இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ரெண்டுமே மோர் ஹவர்ஸ் கிட்டே இருக்கா. ஸோ அதனால எது வேணும், ஸ்கின்னு வேணுமா இல்லை கீழே இருக்க ஃபிலெட் வேணுமா, அதுவே கேட்போம். ஸோ ஸ்கின்னு கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் மூவ் பண்ணிட்டு அப்புறமா கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிக் சிவி இதில் கொடுத்துட்டு ஸ்கின்னு அப்புறம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் மிடில் மூவ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா மோர் ஓவர் எல்லாமே முடிஞ்சிடும். செக் பண்ணி பார்த்தாலும் கண்டினியூட்டி ஃப்ளோ இருக்கும், டான்ஜென்டிக்கல். ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து இன்னும் கரெக்டாக இதாகல. ஸோ அதுக்கு நம்ம அலைன் போயிட்டு இது ஃப்ளோ கொண்டு வந்தாச்சா. ஸோ அலைன் ஆயிரும். ஸோ அதாவது கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி மேட்ச் ஆயிரும். ஸோ ஓகே, இப்போ வந்து 3 சைடு பண்ணியாச்சு. மேலே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்றுமே இல்லை, ஈஸி. ஸோ கீழே இருக்கிறது பண்ணியாச்சுன்னா மேலே இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ப்ரொஜெக்ட் இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் அப்புறமா இந்த ஸ்கின்னோட எட்ஜை கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு ஜெட்டு கொடுத்து ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா கண்டினியூட்டி ஃப்ளோ அங்கேயும் வந்துடும். ஏன்னா அது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபிளாட் எட்ஜ்னால ஸோ உங்களுக்கு ஈஸியாக கண்டினியூட்டி ஃப்ளோ வந்துருச்சா. ஸோ கண்டினியூட்டி ஃப்ளோ இவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ இதுவே வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியணும்னா இந்த ஜீப்ரா லைன்ஸ் ஆன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த ஃப்ளோ எப்படி போகுதுன்னு. ஓகேங்களா. ஸோ என்ன டவுட் இருக்கா? எனி டவுட் கைஸ்? ப்ரோ நம்ம டிட்டாச் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டிட்டாச் பண்ணீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேயா. சர்ஃபேஸ் இது பண்ணணும். ட்ரிம் கன்வெர்ட் வந்து கொஞ்சம் ஈஸி இது. ஸோ அது வந்து நான் டிட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண்ணி பார்த்துருவேன். சர்ஃபேஸு 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 சர்ஃபேஸ் மொத்தம் டெலிட் பண்ணுவோம். ஓகேங்களா. காஸ்ட் பண்ணி எல்லாம் டெலிட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஃபில்லட் இது. ஓகேங்களா. ஓகேங்களா. டிட்டாச் பண்ணா என்ன ஆகும்னு கேட்குறீங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ப்ரொஜெக்ட் இது செலக்ட் பண்ணுறதுக்கு ஸ்பாம்ப் இல்லை, இது ப்ராபப்ளி ஆகாது. ஆகலை பார்த்தீங்களா. ஏன்னா அது வந்து ஸ்வாம்ப் ரெஃபரன்ஸாக ஒரு லைன் அது மேலேயே இதாகும். ஸோ இது வந்து காஸ்ட் தானே. ஸோ இதில் வந்து உங்களால் அது அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. நான் ட்ரை பண்ணதே இல்லை இதில். ஸோ அந்த மாதிரி பாயிண்டாக தான் செலக்ட் பண்ண முடியும். வரல பார்த்தீங்களா, டிட்டாச் பண்ண முடியாது. ஸோ அது காசோட அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் ஆகும். ஸோ அதனால அதுக்கு நம்ம டைரெக்டாக வந்து ட்ரிம் கன்வெர்ட் பண்ணிட்டு இது பண்ணலாம். ஸோ ஆனால் இதுவே வந்து நீங்கள் வந்து இந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அதோட இதில் வந்து நீங்கள் ஸ்வாம்ப் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா. ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனிஒன்? எதுப்பா? ஹலோ, இது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா டவுட் வரும்போது மறுபடியும் வந்து கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணட்டுமா? ஓகே ஓகேயா. ஓகே ப்ரோ. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து சொன்னதை நான் உங்களுக்கு பண்ணாம உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு
அப்லோட் பண்றேன், நீங்க பாருங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தா அதுலயே கிளியர் பண்ண முடிஞ்சா பாருங்க. மோரோவர் உங்களுக்கு கிளியர் ஆயிரும் எல்லா டவுட்டுமே. ஏன்னா கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற டவுட் என்ன இருந்துச்சு, இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் பண்ற மெத்தட் என்ன தெரியும், வேற ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி டவுட் இருந்தா கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா?